Good afternoon. Today we are going to see Unit 1, Term 2, A True Friend Story, page number 82. A True Friend. So, friendship பற்றி இந்த ஸ்டோரியில் பார்க்க போகிறோம். Nandini and Pondi were good friends since childhood. These two children were good friends even in they were very young. ஓகே, சின்ன வயசுலேருந்தே ரெண்டு பேரும் ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸு. They lived in the same street, so they were always together. ஸோ ரெண்டு பேரும் எங்கே இருக்காங்க, ஒரே ஸ்ட்ரீட்டில் ஒரே தெருவில் இருக்கனால ரெண்டு பேரும் எப்பயுமே ஒன்றாவே இருப்பாங்க. எவ்ரிடே பாண்டி would stop at her home on the way to school. ஸோ ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி எப்பயுமே பாண்டி என்ன பண்ணுவான், அவங்க வீட்டு வாசலில் யார் அந்த பொண்ணு நந்தினி இருக்கு இல்லையா, ஸோ அவங்க வீட்டு வாசலில் வெயிட் பண்ணி ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்க, ஒன்றா போவாங்க. போத் would walk to school chatting and playing. ஸோ அப்படி போயிட்டுருக்கும்போது வாக் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க, சேட்டிங் பேசிக்கிட்டே, பிளேயிங்னா விளாண்டுட்டே போவாங்க. சம்டைம்ஸ் தே வுட் ரேஸ் ஹோம் ஃப்ரம் ஸ்கூல். ஓகே, சில சமயம் என்ன பண்ணுவாங்க, ரேஸ்னால் என்னது, ஒரு போட்டி வைப்பாங்க. ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வரும்போது யார் ஃபஸ்ட்டு முதல்ல வீட்டுக்கு வர்றா அப்படின்ற மாதிரி போட்டி வச்சு வருவாங்க. தே ஆல்வேஸ் டுக் பார்ட் இன் ஸ்கூல் ஆக்டிவிட்டீஸ் டுகெதர். நாட் ஒன்லி திஸ், ஈவன் இன் திஸ் ஸ்கூல் ஆக்டிவிட்டீஸ். ஓகே, ஸோ வெளியே மட்டும் ரேஸ் இல்லாமல் ஸ்கூல் ஆக்டிவிட்டீஸில் கூட ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்க, ஒன்றா பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. தே ஹெல்ப்டு ஈச் அதர் இன் த லெசன்ஸ். ஸோ இந்த லெசனில் ஃபுல்லாக என்ன ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிப்பாங்க. ஒன் டே அஸ் யூஷுவல் பாண்டி கேம் டு நந்தினிஸ் ஹோம். ஸோ ஒரு நாள் வழக்கம் போல் பாண்டி என்ன பண்ணுறான், நந்தினி வீட்டுக்கு போகிறான். ஷீ லுக் அப்செட் அண்ட் சேட். ஸோ அவள் பார்க்க எப்படி இருந்தால், ரொம்ப குழப்பமாகவும் ரொம்ப கவலையாகவும் இருந்தான். பாண்டி ஆஸ்க் ஹர், ஒய் ஆர் யூ சேட்? ஷீ டிட் நாட் ஆன்சர். ஏன் நீ சோகமாக இருக்குன்னு கேட்குறான், பட் அவள் ஆன்சர் எதுவும் பண்ணலை. இன்ஸ்டெட் ஷீ ஷுக் ஹர் ஹெட். ஸோ அதற்கு பதிலாக என்ன பண்ணுறா, ஷுக் அப்படின்றதுனா பாஸ்ட் டென்ஸ் ஆஃப் ஷேக். ஓகே, ஷேக்கிங் த ஹெட். ஸோ தலையை மட்டும் அசைக்கிறது. டிட் யுவர் பேரண்ட்ஸ் ஷோல் யூ ஆஸ்க் பாண்டி. ஸோ அதுக்கப்புறம் திருப்பி கேட்குறான், உங்கள் பேரண்ட்ஸ் எதுவும் ஒன்று திட்டாங்களா அப்படின்னு கேட்குறான். ஷீ டிட் நாட் ஆன்சர் ஹிம். ஸோ அதுக்கும் என்ன பண்ணல, அவள் பதில் சொல்லலை. ஹீ கிராப் ஹர் பேக் அண்ட் செட் எக்ஸைட்லி, கேட்ச் மீ இஃப் யூ கேன். கிராப் அப்படின்றது என்னென்னா பறிக்கிறது. ஸோ அவளோட பேக்கை பறிச்சுட்டு என்ன பண்ணுறா, ரொம்ப இதோடு சொல்கிறான், கேட்ச் மீ இஃப் யூ கேன், உன்னால் முடிஞ்சால் இந்த பேக்கை பறிச்சு பாரு அப்படின்னு சொல்கிறான். ஸோ நம்ம அவங்க ஸ்கூலுக்கு போகும்போது என்ன பண்ணுவாங்க, சேட்டிங் அண்ட் பிளேயிங்கில் இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி வழக்கமாக ஸோ அந்த மாதிரி விளையாடலாம் அப்படின்னு அவன் எடுத்துகிட்டு போகிறான். பட் ஷீ டிட் நாட் ரெஸ்பாண்ட். ஸோ அதுக்கும் அவன் என்ன பண்ணல, ரெஸ்பாண்ட் பண்ணலை. பாண்டி ஸ்டாப்ட் அண்ட் கேவ் த பேக். ஸோ அவள் எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணாதனால அவள் என்ன பண்ணிட்டான், திருப்பி கொடுத்துட்டான். தே வாக் சைலண்ட்லி டு த ஸ்கூல். ஸோ அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ண, ரொம்ப சைலண்ட்டாக ஸ்கூலுக்கு போகிறாங்க. நந்தினி வாக்ட் இன் டு த கிளாஸ் ரூம் ஸ்லோலி. ஸோ நந்தினி எப்படி ரொம்ப ஸ்லோவாக அப்படியே கிளாஸ் ரூம்குள்ளே போகிறான். ஹர் ஐஸ் க்ளூட் டு த கிரவுண்டு. க்ளூட் அப்படின்னா என்னென்னா ஒட்டுறதுன்னு அர்த்தம். பட் இங்கே என்ன அப்படின்னா வித்தவுட் எக்ஸ்ப்ரெஷன். ஸோ எந்த எக்ஸ்ப்ரெஷனும் இல்லாமல் என்ன பண்ணிகிட்ருக்கான், அப்படியே கிரவுண்டவே விரித்து பார்த்துட்ருக்கான். She looked sad. Did someone scold you? Asked one of her friends in the class. ஸோ இவ சோகமாக இருக்கிறத பார்த்துட்டு ஒன் ஆஃப் ஹர் ஃப்ரெண்ட்ஸ், அவளுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒருத்தவங்க கேட்குறாங்க, ஏன் உன்னை யாரும் திட்டாங்களா, ஏன் சோகமாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. நந்தினி ஷூக் ஹேர் ஹெட். ஸோ அஸ் யூஷுவல் ஷீ நெவர் ஓப்பன் ஹேர் மவுத், ஷீ ஒன்லி ஷேக்கிங் ஹர் ஹெட். ஓகே, ஸோ ஹெட்டை மட்டும் தலையை மட்டும் அசைச்சிட்டு போகிறான். ஷீ ஷேட் டவுன் வித் ஹர் ஹெட் பவ் டவுன். ஸோ உட்கார்றா, எப்படி உட்கார்றனா, பவ் டவுன் அப்படின்றது என்னென்னா தலையை குனிஞ்ச மணிக்கு என்ன பண்ணுறா, போய் உட்காரான். த டீச்சர் என்டர் த கிளாஸ் ரூம். ஸோ டீச்சர் கிளாஸ் ரூம்குள்ளே என்டர் ஆகுறாங்க. அண்ட் ஸ்டார்டிங் காலிங் அவுட் த நேம் ஃபார் அட்டண்டன்ஸ். ஸோ அட்டண்டன்ஸ்க்கு என்ன பண்ணுறாங்க, நேம் வாசிக்கிறாங்க. நந்தினி டிட் நாட் ஆன்சர் வென் த டீச்சர் கால் ஹர் நேம். ஸோ டீச்சர் நேமெல்லாம் வாசிக்கிறாங்க, அப்போ கூட அவள் என்ன பண்ணல, ஒரு ரெஸ்பான்ஸு பண்ணவே இல்லை. The teacher was annoyed. Annoyed means angry. ஸோ அட்டண்டன்ஸ்க்கு நேம் வாசித்தாங்க, அவள் ரெஸ்பான்ஸ் பண்ணதுனால என்ன பண்ணிட்டாங்க, கோவம் பண்ணிவிட்டு திஸ் டைம் ஷீ கால் ஹர் நேம் லவுடர். ஸோ சத்தமாக நேம் சொல்கிறாங்க. நந்தினி அண்ட் தென் ஷீ ரைஸ் ஹர் ஹேண்ட் பட் டிட் நாட் ஆன்சர். ஸோ பேரை சத்தமாக சொல்கிறாங்க, பட் ஷீ ஒன்லி ரைஸ் ஹர் ஹேண்ட் பட் ஷீ டிட் நாட் ஆன்சர். த டீச்சர் வென்ட் நியர் நந்தினி. ஷீ டச் ஹர் ஃபோர்ஹெட் அண்ட் ஆஸ்க், ஆர் யூ ஃபீலிங் ஓகே? Nandini shook her head. She didn't answer the attendance also.
Only she raised her hand, so the teacher close to her and touched her forehead. Are you feeling okay? ஸோ நீ நல்லா தானே இருக்க அப்படின்றாங்க. நந்தினி shook her head. ஸோ இப்போவும் என்ன சொல்கிறோம், ஷேக்கிங் த ஹெட். ஸோ ஒன்லி என்ன பண்ணுறா, தலையை மட்டும் அசைக்கிறான். her cheeks were red and it looked like she had a fever. ஸோ அவருடைய கண்ணை எப்படி இருக்குது, ரெட்டிஷாக இருக்குது, பார்க்க எப்படி இருக்குது, ஃபீவர் இருக்க மாதிரி இருக்குது. do you have a fever? shall I call your parents? asked the teacher. ஸோ உனக்கு ஃபீவர் மாதிரி இருக்கா, நான் வேணால் உங்கள் பேரண்ட்ஸ்க்கு கால் பண்ணவா அப்படின்னு கேட்குறாங்க. she shook her head but she still did not look at anyone. ஸோ அவள் என்ன பண்ணுற, தலையை மட்டும் அசைக்கிறான். ஸோ இப்போ வரைக்கும் என்ன பண்ணல, அவன் யாரையுமே பார்க்க கிடையாது. her head was still bowed down. ஸோ தலை குனிஞ்சிட்டு இருந்தான் இல்லையா, ஸோ அதே மாதிரியே தலையை குனிஞ்சிட்டே இருக்கான், யாரையுமே என்ன பண்ணலை, பார்க்கல. why does Nandini look so sad? exclaimed her friends. ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஒரே ஆச்சரியமாக இருக்குது, ஏன் வந்து நந்தினி வந்து ஷேடாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஹேர் ஃப்ரெண்ட்ஸ் பர்ஸ்டர்ஸ் ஹேர் வித் 100 questions. பர்ஸ்டர் மீன்ஸ் வற்புறுத்துறது, சரியா? ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, வற்புறுத்துறாங்க. 100 questionsனால் இங்கே வந்து நம்பர் கிடையாது, 100 கிடையாது, நிறைய கொஸ்டின்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, ரைஸ் பண்ணுறாங்க. த கொஸ்டின்ஸ் வேர் அபவுட் எவ்ரி திங் தட் யூ திங்க் அபவுட். ஸோ நம்ம எப்படி இப்போது இந்த ஸ்டோரி இவ்வளோ தூரம் பார்த்தாலே நமக்கே தோணும் இல்லையா, இவ ஏன் இப்படி டல்லாக இருக்கா, ஒரு அட்டண்டன்ஸ் சொன்னால் சொல்ல மாட்டேன்றான் அப்படின்ட்டு நமக்கே எத்தனை கொஸ்டின்ஸ் வருது. ஸோ அதே மாதிரி என்ன பண்ணுறது, நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. தே ஆஸ்க் ஹேர் ஃபேமிலி, ஹேர் ஹவுஸ், ஹேர் ஷூஸ் அண்ட் ஈவன் அபவுட் ஹேர் ஸ்ட்ரீட் பெட்ஸ். ஸோ எதை பற்றி கேட்குறாங்க, அவள் ஃபேமிலியை பற்றி, ஹவுஸை பற்றி, தென் ஷூஸை பற்றி, தென் ஸ்ட்ரீட் பெட் அப்படின்னா உங்கள் தெருவில் உள்ள பெட்டுனா என்னது, வளர்ப்பு ஒரு செல்ல பிராணிகள் சொல்ல இல்லையா, ஸோ அதை பற்றியெல்லாம் கேட்குறாங்க. ஈச் கொஸ்டின்ஸ் தட் ஷி வாஸ் ஆஸ்க்ட் நந்தினி ஒன்லி ஆன்சர்ட் பை ஷேக்கிங் ஹர் ஹெட். ஸோ மெனி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, பட் ஷீ never opened her mouth. She only answered by shaking her head. Okay. Pondi had enough of Nandini's silence. So Pondi, very close friend of her, he heard enough of Nandini's silence. ஸோ நந்தினி வந்து சைலன்ஸாக இருக்குது, அவளால் என்ன பண்ண முடியல, தாங்கிக்க முடியல, பொறுத்துக்க முடியல. he had never seen her so dull. இந்த மாதிரி டல்லாக என்ன பண்ணுறதில்ல, அவன் ஒரு நாளுமே பார்த்தது கிடையாது. he wanted an idea to make her smile. அவனுக்கு வந்து ஒரு ஐடியா தேவைப்பட்டது, எதுக்கு, அவளை ஸ்மைல் பண்ண வைக்கிறதுக்காக. he thought for many hours. ஸோ இப்போ நிறைய நேரம் என்ன பண்ணிகிட்டே இருக்கான், அவன் திங்க் பண்ணிகிட்டே இருக்கான். ஸோ என்ன ஐடியா அப்படின்றது யோசிச்சுட்டே இருக்கான். ஃபைனலி he heard an idea. ஸோ லாஸ்ட்டாக வந்து உனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. he took out something from his bag and ran to show it to her. ஸோ ஏதோ ஒரு திங்ஸ் என்ன பண்ணலாம், அவன் பேக்லேருந்து எடுத்துகிட்டு என்ன பண்ணுறான், அவள்கிட்ட காமிக்கிறதுக்காக என்ன பண்ணுறான், ஓடுறான். he tumbled and it slipped from his hands. tumble அப்படின்னா என்னென்னா தடுக்கிறது, தடுக்கி விழுகிறது. ஓகே, slipped from his hands. ஸ்லிப்னா நழுவிடுறது, சரி? அவன் கையில் இருந்த அந்த திங்ஸ் வந்து என்ன ஆயிடுச்சு, அவன் கையிலேருந்து நழுவிடுச்சு. it was flying straight to நந்தினி. ஸோ அந்த திங்ஸ் என்ன பண்ணுது, இவளை நோக்கி என்ன பண்ணுது, பறந்து வருது. she saw something flying towards her and screamed with her. ஸோ டுவர்ட்ஸ் அப்படின்றது நோக்கி, சரியா? அந்த திங்ஸ் வந்து அவளை நோக்கி வர்றது பார்த்துட்டு அண்ட் க்ரைம் வித் ஹர். க்ரைம் அப்படின்றது என்னென்னா அலறுறது, வித் ஃபியர். ஸோ பயத்தில் என்ன பண்ணுறான், அப்படியே அலறான். ஷீ க்ளோஸ்ட் ஹர் ஐஸ் அண்ட் ட்ரை டு கேட்ச் இட். ஸோ கண்ணை மூடிட்டு என்ன பண்ணுறான், அதை கேட்ச் பண்ணும், அந்த திங்ஸை கேட்ச் பண்ணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறான். தட்டுன்றது விழுந்த சத்தம். ஓகே, ஷீ கேட்ச் இட். ஸோ கேட்ச் பண்ணிட்டான். இட் வாஸ் அ பிக் க்ரீன் ஃப்ராக். ஸோ அது என்னது, ஒரு க்ரீன் கலரு, ஒரு பெரிய ஃப்ராக், தவளை. எவ்ரி ஒன் ரேன் அவே இஸ் தே வேர் ஸ்கேர் ஆஃப் த ஃப்ராக். ஓகே, ஸோ எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க, ஓடிட்டாங்க. ஸ்கேர் அப்படின்றது பயத்தில். ஓகே, அந்த ஃப்ராகை பார்த்துட்டு பயத்தில் எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, ஓடுறாங்க. நந்தினிஸ் ஐஸ் வேர் வைட் ஓப்பன் வித் சர்ப்ரைஸ். ஸோ வைட் ஓப்பன் அப்படின்னு என்னென்னா கண்களை வந்து நல்லா முழிச்சு பார்க்குறது. ஓகே, ஸோ ஆச்சரியத்தோடு அப்படியே விரித்து பார்க்குறான். தென் சி burst into laughter. ஸோ burst அப்படின்றது என்னென்னா வெடிக்கிறது. ஸோ எப்படி சிரிச்சது, அப்படியே டக்குன்னு என்ன பண்ணிட்டு அப்படியே சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். இட் வாஸ் அ ரப்பர் ஃப்ராக். ஸோ என்னது, அந்த ஃப்ராக் என்னது, ஒரு ரப்பர் டாய் ஃப்ராக். ஓகே, as soon as she learned, her friends and teacher knew why she did not smile
ஆர் டாக் டு எனி ஒன் ஆல் டே. ஸோ ஃப்ரெண்ட்ஸுக்கு டீச்சர்ஸ்க்கு அப்போ தான் தெரியுது ஏன் அவள் ஸ்மைல் பண்ணாமல் யார்கிட்டையும் அந்த டே ஃபுல்லாக பேசாமல் இருந்தான்றது அப்போ தான் தெரியுது. 2 of her front teeth were missing. ஸோ முன்னாடி என்னது 2 பல் அவகிட்ட இல்லாதனால தான் என்ன பண்ணல, she never opened her mouth. Okay, have you enjoyed this story? I hope that you understood this lesson. Thank you.